அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகள் மட்டும் பார்ப்போம். யூடியூபர் சவுக் சங்கர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாரு, மன உளைச்சல் அதிகமாகனால அவரால் பேச முடியல அப்படின்னு சின்ன சவுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. நானும் அதை பார்த்தேன். அந்த குழந்தை தொழிலாளி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க முதலாளி வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாராம். இதனால் அவருடைய மகன் இறந்த செய்தி கேட்டு 3 நாள் கழிச்சா சவுக்கு சங்கருடைய மகன் தியோ நிலவுமொழி செந்தாமரை தான் அவனை வளர்த்து வராங்க. 2 பேரும் செப்பரேட்டாக இருக்காங்க. நமக்கு தெரியும். இது ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை. இது ஒரு பொது வழியில் பேசுறதுக்கான பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த பையன் இறந்த செய்தி கேள்விப்பட்டு நான் அந்த இடத்துக்கு போனால் உருகிடுவேன், அந்த இடத்துக்கு போனால் உணர்ச்சிவசப்பட்டுருவேன், அதனால் நான் போகலை அப்படின்னு ஒரு சாக்கை மட்டும் சொல்லிவிட்டு சர்வசாதாரணமாக உட்கார்ந்து தமிழ்நாடு பட்ஜெட் குறித்தும் மற்ற விஷயங்கள் குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் பற்றி என்னென்னமோ பல்வேறு விஷயங்களை சர்வசாதாரணமாக நக்கலடித்து கொண்டு வீடியோ வெளியிடுறான். இந்த வீடியோவில் இந்த குழந்தை தொழிலாளி, இந்த பையன், அந்த சவுக்கு சங்கருடைய மாலதி, இந்த 3 பேர் உட்காந்துட்டு பேசுகிறாங்க. சின்ன ஒரு சலனம் கூட, சின்ன ஒரு சோகம் கூட அவங்ககிட்ட இல்லை. அதாவது ஒவ்வொருத்தரும் சோகத்தை வெவ்வேறு வடிவங்களில் காட்டுவாங்க. அதுவும் இந்த ஷால்னின்னு சொல்லி ஒரு சைக்காட்டிஸ்ட்டு, இயேசுநாதரே திருப்பி வந்திருக்காருன்னு சொன்னாங்களே விஜயை பார்த்து, அந்த சைக்காட்டிஸ்ட் சொன்னாங்களா, உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை செய்யுங்க. ஷாலினி வீட்டில் இப்படி நடந்தாலும் ஷாலினி அப்படி தான் பண்ணுவாங்களா? உங்களுக்கு எது அதாவது ஒரு குழந்தையினுடைய இல்லை ஒரு குடும்ப உறவினுடைய மரணத்திலிருந்து மீண்டு வருவதற்கு நாம் பிடித்ததை செய்வோம். எப்போ செய்வோம்? அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு செய்வோம். நம்ம குடும்பத்துலேயும் மரணம் நிகழாமல் இருக்குமா? எல்லார் வீட்லேயும் மரணம் வரதான் செய்யும். இப்போ நம்மளே ஒரு நாள் மறைஞ்சு தான் போகிறோம். அது இயற்கையின் விதி, மாற்றுக்கருத்தே இல்லை. யார் இறந்தாலும் இறக்காவிட்டாலும் இந்த உலகம் எங்கி கொண்டு தான், அது மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இளம் வயது 13 வயது பாலகனுடைய மரணத்தை, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தகப்பனாக, ஊர் நாயம் பேசுகிறல்ல, உலக நாயம் பேசுகிறல்ல, அதை செய்திருக்க வேண்டியது சவுக்கு சங்கருடைய கடமை. அது செய்யாமல் சவுக்கு அன்பிளக்டு, அதுக்கு எனக்கு சம்மந்தம் பண்ணி இப்போ உருட்டுறாங்க. ஆனால் இந்த சவுக்கு அன்பிளக்டு வந்து அது வந்து ஐடியை மாற்றிட்டாங்க, காவல்துறை வந்து இது பண்ணிடுச்சு. அது எப்படி காவல்துறை இது பண்ணி ஐடி பாஸ்வேர்டை மாற்றி காவல்துறை வந்து சவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்குமா? உட்காந்து சவுக்கு காவல்துறை கைது பண்ணும்போது சவுக்கு அன்பிளக்டுங்கிற ஐடியை வாங்கி அது வந்து இது பண்ணிடுச்சான். காவல்துறை டெலிட் பண்ணுமா, ஐடி பாஸ்வேர்டை மாற்றி சவுக்கு சங்கருக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு உட்காந்துருக்குமா? காவல்துறைக்கு வேறு வேலை இல்லை. காவல்துறை வந்து சவுக்கு அன்பிளக்டு ஐடியை வாங்கி டெலிட் பண்ணி விடலாம், மேபி ஐடி பாஸ்வேர்டை மாற்றலாம். ஐடி பாஸ்வேர்டை மாற்றினா எப்படியா சவுக்கு சங்கருக்கு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருப்பான்? நேற்று வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கான். சவுக்கு சங்கர் போடுற வீடியோவை கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இதில் வருது சவுக்கு சங்கருடைய மனைவி இந்த மாதிரி அந்த பையன் படிக்கலை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து திட்டினாங்க, அந்த மன உளைச்சல் அந்த பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி போடப்படுது. இதை சவுக்கு சங்கருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அதாவது நிலவுமொழி செந்தாமரையுடைய நெருங்கிய தோழியாக இருக்கக்கூடிய தோழர் வளர்மதி, அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர். நானும் ஃபாக்ஸ்கானில் கைது செய்யப்பட்டேன், அவங்களும் ஃபாக்ஸ்கானில் அந்த பெண்களுக்கு ஆதரவாக பேசி கைது செய்யப்பட்டாங்க. நீட் தேர்வு விவகாரத்தில், ஸ்டெர்லைட்டு, இப்படி பல்வேறு விவகாரத்தை கைது செய்யப்பட்டிருக்காங்க. குண்டசனத்துலாம் கடந்த ஆட்சியில் இருந்தாங்க. ஒரு பெரிய சமூக செயற்பாட்டாளர் தான், மாற்றுக்கிறது இல்லை. அந்த வளர்மதி வந்து ஒரு காணொலி வெளியிட்டு, சவுக்கு சங்கர் உன்னை பற்றி பேசினா நாரி போயிடுவேன், நீ சமூகத்தில் நடக்க முடியாது. குழந்தையாக அந்த பையன் இருக்கும்போது கொட்டுகிற மலையில் அந்த பையனையும் நிலவுமொழி செந்தாமரையும் அடித்து விரட்டி விட்டு, அதான் நான் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொன்னேன். சிகரெட்டை வச்சு உடம்பு முழுக்க சூடு போட்டிருக்காங்க. சிகரெட்டை வச்சு உடம்பு முழுக்க சூடு போட்டிருக்காங்க. யார்? நிலவுமொழி செந்தாமரை மீது உடம்பு முழுக்க சூடு போட்ட ஒரு மனப்பிறழ்வு கொண்டவன். அதை வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே நிலவுமொழி செந்தாமரை இருக்காங்க. கை குழந்தையோடு பேருந்து நிறுத்தத்தில் நின்று வாழ்க்கையில் எங்கே போகிறோன்னு தெரியாமல் நண்பர்களோட உதவியோடு அதுக்கப்புறம் வந்து அவங்க தடுமாறி அப்புறம் வழக்கறிஞருக்கு படித்து தன் வாழ்க்கையை இது பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய வளர்ப்பில் அந்த பையன் வளர்கிறான். அந்த நிலவுமொழி செந்தாமரையுடைய அப்பா அம்மா வளர்ப்பில் 3 மாத குழந்தையாக கடைசியாக பார்த்து தான் சவுக்கு சங்கர் மகனை. 3 மாத குழந்தைங்க இருக்குது, 13 வயசு பையன் இருக்கான். 13 வருஷத்தில் அவன் நேரில் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி அப்போ எப்படி மகன் என்கிற உணர்வு, மகன் என்கிற அந்த பாசம் அது எது இருக்கும்? சும்மா ஊரை ஏமாற்ற ஒரு புகைப்படம் ஏஐயில் போட்டு விட்டுட்டு அவர் வந்து உளவியல் ரீதியாக டிஸ்டர்ப் ஆகிட்டார், இதாகிட்டார். டிஸ்டர்ப் ஆனால் எங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டுங்க, எவ்வளோ வரட்டும், போக முடியாதாங்க. எப்படி அந்த வளர்மதி சொல்கிறாங்க, சவுக்கு சங்கர் எப்படியும் வருவார், உங்கள் அப்பா வருவார், நான் என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி அவங்க மாமியார் சொன்னாங்களாம். வந்து கேட்பாரே, ஆனால் இவன் போகவே இல்லை. கிட்டத்தட்ட 2 நாள் காணொலி வெளியிட்டு இந்த காணொலி வந்த பிறகு டேமேஜ் ஆகுது.
டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நேற்று காணொலி வெளியின்னு சொல்லி இந்த குழந்தை தொழிலாளியை வச்சு வீடியோ வெளியிட்டு அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காது. இந்த டிஸ்டர்ப் எப்படி 2 நாள் கழிச்சு தான் தெரிய வருமா? எல்லாத்தையும் பிரேக்கிங் நியூஸ் போடுறவர், ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கவர், மகன் இறந்த அடுத்த நொடியை போய் நிற்க வேண்டாமா? சரி, நிற்க தான் முடியலை, குறைந்தபட்சம் எப்படி சிரித்துக்கொண்டே காணொலி வெளியிட முடியுது? எப்படி உங்களால் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் செய்ய முடியுது அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறாங்க வளர்மதி. அதாவது சமூகத்தில் ஒரு எவ்வளவோ நபர்கள் வந்து சமூக வலைதளங்களை பார்த்துருக்கோம், எவ்வளவோ நபர்கள் நம்ம வந்து கேள்விப்படுறோம். இவரை போல் இந்த சவுக்கு சங்கருங்கிற கேரக்டரை போல் இவ்வளவு ஒரு இழிவான ஒரு நபரை, அது கேரக்டராக ஒரு ஹியூமனாக இவ்வளவு இழிவான நபரை என் வாழ்நாளே நான் பார்த்து கிடையாது. எவ்வளோ நமக்கு பிடிக்காத எதிரிகள் இருக்காங்க, நம்மளை விமர்சனம் கொண்டு பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, இது தாவைக்காரங்க நமக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் மனித வெறுப்பாக நமக்கு வந்து அமைச்சர்களை விமர்சிக்கிறோம், செய்கிற செயலை விமர்சிக்கிறோம், மனித வெறுப்பாக இவன் தப்பானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். அப்படி மனித வெறுப்பாக ஒருத்தன் தப்பானவன் அப்படின்னா அந்த சவுக்கு சங்கர். தன் பெத்த பிள்ளைக்கும் கட்டிய மனைவிக்கும் உண்மையாக இல்லாத ஒருத்தன் எப்படி நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருப்பான்? அதனால தான் பணம் வாங்கி கொண்டு நேர்மையான அதிகாரிகளை நேர்மையற்ற அதிகாரிகளை காட்டுவது, பணம் வாங்கி கொண்டு நேர்மையான ஆட்களை நேர்மையற்ற ஆளை சித்திக்கிறது. அதில் தான் அப்படி தான் நம்ம நேற்று பேசணும் இல்லையா, இந்த மார்க் குரூப்பு, ஜிஆர்கே ரெட்டி 20 வருஷம் ரியல் எஸ்டேட்டு, முழுக்க அவன் வச்ச எல்லா ப்ராஜெக்டும் ஃபெயிலியரு, பல ஆயிரக்கணக்கான பேர் ஏமாத்திருக்கேன். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேலையில் இந்த ரெட்டி குரூப், இவன் சவுக்கு சங்கர் எவ்வளோ பெரிய ஃப்ராட் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன சான்று. மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம். சார், என்னுடைய பெயர் வினோத்குமார். நான் கிட்டத்தட்ட 2012-2013 வருட வாக்கில் மார்க் சவிதாஞ்சலி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருந்தேன் சார். 42 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மார்க் சவிதாஞ்சலி இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற கம்பெனி பில் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற கம்பெனியோட ப்ராப்ரியேட்டர் ஜிஆர்கே ரெட்டி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சார். இது வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ 2026 வருடம் வந்துருச்சு. இது வரைக்கும் ஃப்ளாட்டு கைக்கு வரல. நாங்கள் போட்ட அந்த பணமும் எங்களுக்கு கைக்கு வரல. நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன். கன்சூமர் கோர்ட், ரேரா கோர்ட், ஹைகோர்ட் எல்லா கோர்ட் மூலமும் போய் எனக்கு தீர்ப்பும் வந்துருச்சு. பட் இது வரைக்கும் ஆனால் அவர் பணத்தை எங்களுக்கு திரும்ப கொடுக்கல. அந்த பணத்தெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியல சார். எவ்வளோ நாட்களுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்த பிறகு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது சார். வணக்கம் சார், என் பேர் ராஜேஷ். சிஎம் சார், மிஸ்டர் ஜோசப் விஜய், நான் வந்து மார்க் சவிதாஞ்சலின்னு ஒரு ஃப்ளாட்டு காரப்பாக்கத்தில் வாங்கியிருந்தேன் சார். 2013 வாங்கினேன் சார். இது வரைக்கும் அந்த ஃப்ளாட் எனக்கு கொடுக்கவே இல்லை சார். 41 லட்சம் அவங்களுக்கு ஏற்கனவே பேமெண்ட் பண்ணிட்டேன் சார். அது கம்ப்ளீட் டீடு, சேல் டீடு, ரிசிப்ட்ஸ் எல்லாமே இருக்குது சார். இது வரைக்கும் அவங்க ஓனர் ஜிஆர்கே ரெட்டிகிட்ட எவ்வளோ தூரம் பேச பார்த்தோம், அவங்க டீம் பேச பார்த்தோம். இது வரைக்கும் எந்த ரெசிப்ட்டும் ஒன்று கொடுக்குற மாதிரியே தெரியல சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். இது நம்ம காணொளி வெளியிட்ட பிறகு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இது அனுப்பிச்சிருக்காரு, இதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போது ஒரு தவறான நபரை அப்படின்னு குறிப்பிட்டு அவர் பேரை கூட சொல்லாமல் அவரோ அவர் சார்ந்தவர்களோ கொடுத்த பணத்திற்காக இந்த சுசில் லால்வானி அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர், அவர் வந்து லீகலாக ப்ராப்பராக இருக்கக்கூடிய இடங்களை வாங்கி அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபர். சினிமா போன்ற ப்ரொடியூசர்களாக இருக்காங்க, பல்வேறு தொழில் செய்கிறாங்க. அது குறித்து நான் விசாரிக்கும் பொழுது அவங்க தொழிலில் வந்து பெரிய டிவியேஷனோ எதுவுமே இல்லை, நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய ஒருத்தரை பணத்திற்காக நேர்மையற்ற தொழில் பண்ணுறாரு, இவர் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக எடுப்பார் அப்படின்னு அவரை டேமேஜ் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் இந்த மாதிரி பொதுமக்களால் புகாருக்கு ஆளாக்கப்பட்ட அமலாக்கத்துறையினுடைய பார்வைக்கூடிய 8000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒருத்தன் வங்கியில் வந்து ஏமாற்றிருக்கிறான். நீங்கள் லலித் மோடி, நிரவ் மோடி இந்த குரூப்பை விட, மல்லையா குரூப்பை விட மிக மோசமானவன் இந்த கும்பல். யார்? இந்த மார்க் கும்பல். இவன் வந்து இப்படி பல சாமானிய மனிதர்கள். இன்றைக்கி வந்து ஒரு வீடுங்கிறது ஒருவனுடைய மிகப்பெரிய கனவு, வாழ்நாள் கனவு. ஒரு 25-30 வயசில் ஒருத்தன் வீடு வாங்குறான்னா 60 வயசு தான் வீட்டுக்கான லோனை கட்டி முடிக்கிறான். அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருது. வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இல்லை வீட்டுக்கான லோனை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். வீட்டுக்கான லோனை வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ள 40 வயசு ஆயிடுது. அப்புறம் லோனுக்கு 25 வருஷம் லோன் போடுவான். அப்புறம் அவன் மகன் வந்து வீட்டு லோனை கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்தளவுக்கு 2 தலைமுறையினுடைய கனவாக ஒரு வீடு இருக்குது, ஒரு நிலம் இருக்குது.
அப்போ அந்த சென்னையில் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுங்கிறது நீங்கள் 1.5 கோடி 2 கோடி 3 கோடி இருக்குது. அதுவும் அந்த ஈசிஆர் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் இப்போ போனீங்கன்னா நீங்கள் மினிமம் 3 கோடி 4 கோடிக்கு வந்து மினிமம் ஒரு 1.5லேருந்து 2 கோடி தான் நீங்கள் வாங்க முடியும். அப்போது அதற்கு சாதாரணமாக 35,000 40,000 சம்பளம் வாங்குறவன், இல்லை 1 லட்ச ரூபாயே சம்பளம் வாங்குற ஒரு ஐடி ஊழியன், அவன் என்ன 1 லட்ச ரூபாயும் டியூ கட்ட முடியுமா? இஎம்ஐ கட்ட முடியுமா? மாதம் 25,000 இல்லை 30,000 கட்டலாம். அவனுக்கு அன்றாட செலவுகள் இருக்கும், மற்ற செலவுகள் இருக்கும், கார் லோன் இருக்கும், பைக் லோன் இருக்கும், ஹோம் லோன் இருக்கும், ஃபோனுக்கு லோன் வாங்குறான், எல்லாமே லோனுக்கு போய் லோன் அழைக்கிறான். அப்படி சிறுக சிறுக சேர்த்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இனிஷியல் அமௌண்ட்டு போட்டு வீடை வாங்கிடலாம், மீதி லோன் போட்டு வாங்கிக்கலாம், இல்லை பேங்க்லேருந்து லோன் வாங்கிறானுங்க. அதாவது கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு 30 லட்சத்தை இனிஷியல் அமௌண்ட்டை கட்டி பேங்க்ல ஒரு 40 லட்சத்து 50 லட்சம் லோனை போட்டு பேங்க்லேருந்து லோன் வந்து இவனுக்கு கட்டிடுறாங்க. இவன் பேங்க் இஎம்ஐ கட்டிருக்கான், வீடு வரல, வீடே கொடுக்கல. பேங்க் லோன் கட்டி தானே ஆகணும். நீங்கள் வீடு வருது வரல, அது உங்கள் விருப்பம் இல்லையா? இப்போ வீட்டுக்கு இதான் இதுன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறான். இந்த அக்ரிமெண்ட்டை காட்டி அவன் வந்து லோன் வாங்கிடுறான். லோனும் அமௌண்ட்டும் இந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு போயிடுது. இவன் லோனுக்கான இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கான், ஆனால் வீடு இல்லை. இப்போ பணமும் போய் வீடும் இல்லாமல் போய் நடுத்தரில் நிற்கிறாங்க. இப்படி இந்த நபர்கள் குறித்து ஒருத்தன் ஆதரவாக பேசுகிறான்னா அவன் என்ன மாதிரி மனநிலை கொண்டவனா இருப்பான்? இது ஒரு பக்கமா. இதை விட நேற்று கூட கேட்டீங்க மோசடி குமார் குறித்து ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு. ஆமாம், உண்மையிலேயே இந்த காணொலியை பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான சீட்டிங்லாம் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன் இவர் மோசடி குமார் என்பதற்கும் இந்த வழக்கு ஒரு சின்ன சான்றாக அமையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவும் இந்த சவுக்கு சங்கர் சொன்ன ஸ்டோரி தான். இந்த மோகன்குமார் ஒரு பெரிய ஃபினான்சியர், அவர் கொடுத்த பணத்தை வந்து இந்த குறிப்பிட்ட ஒற்றை எழுத்து நிறுவனம் வந்து திருப்பி தரலை, அந்த நிறுவனத்தை ஏமாற்றிட்டாரு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் முழுக்க இந்த மோசடி குமார் எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறத பல்வேறு வழக்குகள் நம்ம சொன்னோம். அவன் எப்படிலாம் வந்து பண்ணுவார், வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுவார், எந்த மாதிரி பொய்யான மோசடி வழக்கில் போடுவார் அப்படி இருக்குது. அதுக்கு ஒரு டேட்டாவான ஒரு வழக்கு இருக்குது. ரெங்கநாதன் அப்படிங்கிற ஒரு நபர் 2009 காலகட்டத்தில் சென்னை இந்த போன்ற பகுதிகளில் இந்த அரசு சார்பான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒப்பந்தங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெண்டராக ஒரு கான்ட்ராக்டராக இருந்திருக்கார், ஒப்பந்தக்காரராக இருந்திருக்கார். இவர் வந்து தொழில் நிமித்தமாக இந்த மோகன்குமாரை அணுகி 2009 அதாவது மோசடி குமாரை அணுகி 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்குறாரு. இந்த 1.5 கோடி ரூபாய் கடனுக்கு ஏதாவது ஒன்று வந்து கொடுக்கணும்ல, ப்ளஸ் பண்ணணும். ஆமாம். அப்படி வந்து தன்னுடைய குரோம்பேட்டில் கூடிய 5 கிரவுண்டு நிலத்துடைய டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் பொதுவாக ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு பணத்தை கொடுப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த டாக்குமெண்ட்டை வாங்கும்போதே சிவராமன் அப்படிங்கிற தன்னுடைய பினாமி பேரில் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டு இந்த நிலத்தை வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கு பவரும் வாங்கிக்கிறான். ஸோ பவரை பொறுத்தவரை இவனே இந்த இடத்த விற்கவும் இது அனுபவிக்கணும் எல்லா உரிமைகள் இருக்குது. இப்போ இது எப்படி போயிருதா? இந்த காலகட்டத்தில் 2009 ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் ஏற்றங்கு வருது. 86 லட்ச ரூபா, 1 கோடியே 50 லட்சம் பணம் வாங்குறாரு. இந்த மோசடி குமார்ட்ட ரெங்கநாதன் 86 லட்ச ரூபா வட்டி மட்டும் கட்டுறாரு. வட்டி மட்டும் 86 லட்சம். கிட்டத்தட்ட அவனுடைய வட்டி எவ்வளோனா 36%. 3 விழுக்காட்டுக்கு மேலான வட்டியை வாங்குறான். இது கிட்டத்தட்ட ஒரு கந்து வட்டி கணக்கு. பேங்க் வட்டியை விட அதிக வட்டி 36% வந்து வட்டி போட்டு 86 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டிடுறாரு. 2012 காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறான். இவர் என்ன பண்ணுறாரு, இவனோட தொல்லை விட்டால் போதும், தொழிலும் கொஞ்சம் நஷ்டம் அடைக்குது, தொல்லை விட்டால் போதும், இந்த சனியனை விட்டுட்டு நம்ம வெளியேறினா போதும்னு சொல்லி இந்த இடத்த விற்று கொடுத்துருவோம் அப்படின்னோடனே இடத்த விற்க முடிவெடுத்தார். எது இந்த 5 கிரவுண்டை கிட்டத்தட்ட 4 கோடியே 5 லட்ச ரூபா இந்த நிலத்தினுடைய மதிப்பு. 5 கிரவுண்ட் லேண்டு குரோம்பேட்டில். இதுக்கு என்ன பண்ணுறான், அவனே ஆளை ரெடி பண்ணுறான். பொன்னப்பன் அப்படிங்கிறவருடைய பையன் ஃபெரிஸ் பிராங்க்லின் அப்படிங்கிற பேரில் இந்த இடத்த இவர் வந்து விற்கிறாரு. பொதுவாக இப்போ மோசடி குமாருக்கு ரெங்கநாதன் பணம் கொடுக்கணும், சரிதானே? எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்தால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ வந்து ரெங்கநாதன் வந்து இந்த இடத்த இந்த பொன்னப்பன் பையன் ஃபெரிஸ் பிராங்க்லினுக்கு விற்கணும், சரிதானே? விற்றா பணம் யாருக்கு வரணும்? ரெங்கநாதன் அக்கௌண்ட்டுக்கு வரணும். ஆனால் அக்ரிமெண்ட் போடப்படுது, டாக்குமெண்ட் போடப்படுது, பத்திரப்பதிவு நடக்குது, எல்லாம் நடக்குது, பணம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அது வங்கியிலையும், மீதி ஒரு 2.5 கோடிக்கு மேலே வந்து அது வந்து இதாகவும் மாறுது, இது கேஷாகவும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே அக்ரிமெண்ட் எழுதிக்கிறாங்க, டாக்குமெண்ட் எழுதுகிறாங்க. ஆனால் இந்த 3-4 அக்கௌண்ட்டில் இந்த பணம் வந்து வந்திருக்கு. இந்த 3-4 அக்கௌண்ட்டுமே மோசடி குமார் அக்கௌண்ட். அதாவது இந்த இடத்த பிடிச்சு வச்சுக்கிட்டு இவனே விற்று பணத்தை எடுத்துக்கிறான்.
சரி பரவாயில்ல போகுது, நமக்கு பணம் போய் சேர்ந்தா போதும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் போய் சேர்ந்தா போதும். வாங்கினது 1.5 கோடி, 86 லட்சம் ஏற்கனவே கட்டியிருக்காரு. இவன் என்ன பண்ணுறான், வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி போட்டு கிட்டத்தட்ட அந்த 4 கோடியே 5 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிக்கிறான். சரி முடிஞ்சிருக்காத பார்த்தா இவரை கூப்பிட்டு எனக்கு பணம் வரல, பணமே வரலன்ட்டு. பணமே வரலன்னு இருக்கான். நீ வந்து எப்போ இடத்த நீ வந்து பொன்னப்பனுக்கு விற்றுருக்க, பொன்னப்பன் உனக்கு தானே பணம் கொடுத்துருப்பாரு, நீ எனக்கு நீ பணம் தரவே இல்லையே அப்படிங்கிறான். பணம் உங்களுக்கு தானே கொடுத்துருக்கேன், அவர் பொன்னப்பன் உங்களோட கொடுத்துட்டேன்னு சொன்னாருன்னு, பணம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். தொடர்ச்சியாக இவர் வந்து இவன் பெரும் முதலையாக இருக்கான். நீங்கள் வந்து சினிமாவில் பார்க்காத ஒரு கொடூரமான வில்லன். நான் சொன்னல, பணம் தராத வீட்டுக்குள்ளே நடு வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்களை வந்து இப்படி உத்து நோக்கிட்டு இருக்கிறவனை மிரட்ட முடியாது. காவல்துறைக்கு போனால் புகார் எடுக்க மாட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போனால் வழக்கறிஞர் வழக்கெடுக்க மாட்டாங்க. பயந்து எப்படி இவனை பணம் வாங்கியாச்சு, இல்லைன்னா பெரிய குடும்பம். ஏன் இவர் பயந்துருக்கார் அப்படின்னா, இந்த குரோம்பட்டை இடத்த கொடுக்கும் போதே இந்த இடத்துக்கு வேல்யூ பத்தலை அப்படின்னு சொல்லி இவருடைய பூர்வீக கிராமம், திருவள்ளூர் மாவட்டம் பூர்வீக கிராமம் வந்திருக்கு. அந்த பூர்வீக சொத்து ஒரு 18 ஏக்கர், அது ஒரு அக்ரிலேண்டு, விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த அக்ரிலேண்டோடைய டாக்குமெண்ட்டையும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. பணம் வாங்கணும்ல, எக்ஸ்ட்ரா என்னென்ன டாக்குமெண்ட் எழுதி கொண்டு வா. இந்த இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எடுப்பாங்கல்ல, முதல்ல இவனுக்கு இசிசி எடு, எக்ஸ்ரே எடு, ஸ்கேன் எடு, அதுக்கு முன்னாடி பஸ்ஸில் என்ன பணம் இருக்குன்னு ஸ்கேன் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு வான்னு சொல்லி எல்லாத்தையும் உருவிட்டாப்புல. ஸோ அந்த 18 ஏக்கரையும் சேர்த்தா அவர் பிளட்ஜ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த டாக்குமெண்ட் வேணும்னா இவன் சொல்கிறத கேட்டுதான் அவனு சொல்லி இவர் கேட்டிருக்காரு. அந்த 18 ஏக்கர் டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு கேட்கும்போது எப்படி கொடுக்க முடியும், எனக்கு இன்னும் நீ பெண்டிங் தர வேண்டியிருக்கு, எவ்வளோ தர வேண்டியிருக்கு, 5 கோடி தர வேண்டியிருக்கு. வாங்கினது 1.5 கோடி, இதுக்கு ஏற்கனவே பணம் கொடுத்தாச்சு அப்படின்னா 5 கோடி தா, இல்லைன்னா உன்னை விட மாட்டேன், நீ கொடுத்து செக் இருக்குது, உன் மேலே வழக்கு போடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறாரு. இது அப்படியே இழுத்துட்டு போகுது. 2015 காலகட்டத்தில் இந்த லேண்டையும் விற்கலான்னு முடிவு எடுத்தார். 18 ஏக்கரையும் விற்கலான்னு முடிவு எடுத்தார். சரி விற்று இதுக்கப்புறம் இவன் வேண்டாம், இதோட முடிச்சிருவோம் அப்படின்னு முடிவுக்கு வரும்போது அதை ஒரு 7 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் இடத்த 7 கோடிக்கு விற்று அதில் 6 கோடி ரூபா பணத்தை அவனே வர்றான், வந்து வங்கியில் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். இது எல்லாமே வங்கி டிரான்சாக்ஷன் தான். ஆமாம், கிட்டத்தட்ட 1.5 கோடி வாங்கினதுக்கு 11 கோடியே 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணத்தை செட்டில் பண்ணிடுறாரு. 1.5 கோடி வெறும் 6 வருஷத்தில் பணம் கொடுத்து முடிச்சிடறாரா. 2015 இவனுடைய சங்காத்தம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இவன் வந்து இவனுடைய வேலையை தொடங்குறான். இதில் இந்த ஒரு 85 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த 11 கோடி 5 லட்ச ரூபாயில் இவருடைய நண்பருடைய பணமும் இருந்திருக்கு. இவர் நண்பர் வந்து ஒரு லேண்டு ஒரு ஏதோ விற்கணும் முடிவு பண்ணி வாங்கணும் முடிவு பண்ணியிருக்காப்புல. சரி, அதுக்காக இந்த மோசடி குமாருக்கு பணம் கொடுத்துருக்காரு. இவன் என்ன அப்படின்னா அந்த பணத்தையும் இவர் கணக்கில் வச்சிடறான். ஒரு லேண்டு வாங்கணும் போன இடத்துல ஒரு நண்பர் கொடுத்த பணத்தையும் இவர் கணக்கில் வச்சிடறான். இப்போ அந்த பணத்தையும் ஆட்டையை போட்டுறான். அவர் என்ன பண்ணுறாரு, லீகலாக அவருடைய அக்கௌண்ட்லேருந்து மோசடி குமாருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. அவர் ஒரு புகார் கொடுத்துறாரு. இந்த பணத்தை நான் வந்து நிலம் வாங்குறதுக்காக பணம் கொடுத்தேன், இவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பணத்தை வந்து வச்சுட்டு தரமாட்டான், இடத்தையும் தரமாட்டான், பணத்தையும் தரமாட்டான் அப்படின்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. எஃப்ஐஆராக மாறிடுது. இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு கூட போய் இவன் ஏற்கனவே இந்த மாதிரி என்னையும் ஏமாற்றிருக்கான், நான் 1.5 கோடி வாங்குறதுக்கு 11.5 கோடி வரைக்கும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு இந்த ரங்கநாதன். இதை வெஞ்சன்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு ரங்கநாதன்ட்ட அப்பப்போ பேசியிருக்கான். என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னு பேசினோடனே சரி போன தடவை நம்ம வந்து இது பண்ணிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னு கூலாக பேசுறது. அதாவது அவன் ஒரு மானங்கட்டவன் சொல்கிறாங்க. இந்த மோசடி குமாரை பொறுத்தவரை மானங்கட்டவன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, அவன் வந்து மோசமாக வந்து அவன் நீங்கள் திட்டினா கூட அண்ணா விடுங்க, அண்ணா விடுங்க ஜி விடுங்க ஜி பார்த்துக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீ நமக்கு பண்ணி கொடுங்கோ அப்படின்னு கேட்பானா. நீங்கள் கெட்ட வார்த்தை போட்டு சென்னை தமிழ், கொங்கு தமிழ், நெல்லை தமிழ், இல்லை மும்பைக்கு போய் மும்பை தமிழ், இல்லை கல்கத்தா போய் கல்கத்தாவுடைய தமிழ், இல்லை அங்கே உள்ள இது கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துனா கூட துப்புனா தொடச்சிக்கோ, நாஞ்சி சம்பந்த மாதிரி துப்பி தொடச்சி போட்டுட்டு அதை ஒரு பற்றி பிரச்சனை ஜி நீ வட்டியை கொடுங்கன்னு வேணாம். இந்த டிசி படத்தில் டிரைவர் வருவானே அந்த மாதிரி. ஆமாம், சுனில் அகர்வாலா ஒரு பேர் சுனில் லால், அது மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறதுனால திருப்பி வந்து இவரும் சரி நம்ம ஏற்கனவே நிறைய ஏமாந்துட்டோம், ஏதாவது ஒன்று அவன்கிட்ட நமக்கு ஒரு இது கிடைக்கும், தொழிலும் நஷ்டமாயிருச்சு, ஏதாவது ஒன்று நமக்கு செஞ்சு கொடுப்பான், நிறைய நமக்கு வந்து நம்ம பல பணத்தை ஏமாற்றிருக்கான் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைச்சிடாதா அப்படின்னு இவரும் போகிறார், நம்பி போகிறார். 2019 செப்டம்பரில் ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்லியிருக்கான். யார், இந்த மோசடி குமார். காஃபி ஷாப்புக்கு வர வச்சு காஃபி ஷாப்பில் ஒரு காஃபி ஆர்டர் பண்ண உள்ளே போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு அந்த கார்கி இதெல்லாத்தையும் டேபிள் வச்சுருக்காரு. டக்குன்னு கார்கியை மட்டும் லைட்டாக ஆன் பண்ணி விட்டு, கார்க்கு ஆன் பண்ண திறந்துட போதில்ல, திறந்து விட்டு எப்போவுமே ஒரு வண்டியில் ஏறினா டேஷ்போர்டை திறந்து பார்ப்பானா, டேஷ்போர்டில் காசு வச்சுருக்காங்களா,
இந்த வட்டி வாங்க போகிறாங்கள காரில் வச்சு வட்டி வாங்குவாங்க. பெரும்பாலும் வீட்டுக்கு போய் காரில் பார்ப்பாங்க. இப்போ காரில் வச்சு டேஷ்போர்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்போ டேஷ்போர்ட் வந்து செக் லீஃப் இருந்திருக்கு. ஒரு பிஸ்னஸ் மேன் தானே அவரும் செக் லீஃப் வச்சுருக்காரு. அதில் கடைசி செக் லீஃபை கிழிச்சிட்றான். செக் லீஃபை கிழிச்சிட்டு என்ன பண்ணுறான், நேராக கொண்டு போய் பேங்கில் அந்த செக் லீஃபை டெபாசிட் பண்ணுறான். ஏதாவது 2019 செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இவன் செக் எடுத்திருக்கான். 6ஆம் தேதி செக்கை டெபாசிட் பண்ணுறான் 5 கோடி ரூபா போட்டு. மறுபடியும் ஏற்கனவே வாங்கினது 1.5 கோடி, 11.5 கோடி, 11 கோடி செட்டில் பண்ணியாச்சு. திருப்பி 5 கோடி கேட்குறான். திருப்பி 5 கோடி கேட்டால் 5 கோடி டெபாசிட் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய பார்வைக்கு வந்திருக்குது. இவருடைய பணமும் இல்லை. இவர் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துட்டாரு. பேங்க்கில் வந்து ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தாரு. இது நின்றுது. இவர் என்ன நினச்சிருக்காரு, ஏற்கனவே வாங்கின செக் இவன் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான், ஃப்ராடு பை தானே. 2008-9 வாங்கினது. 2009 செக்லாம் கொடுத்துருக்காரு. செக் கொடுத்தா பணம் வாங்க முடியும். அந்த நேரத்தில் கொடுத்தது 5 செக்கோ 6 செக்கோ 10 செக்கோ செக் லீஃப் கொடுத்து தான் இவர் வந்து பணம் வாங்கியிருக்காரு. அந்த செக்கை போட்டிருக்கான் போல இருக்குது. அது இப்போ ஸ்டாப் பேமெண்ட் ஆகி பேங்க்கில் சொல்லி பணம்லாம் ஸ்டாப் பண்ண மாதிரி திரும்பி வரும்ல, ஒரு ரிட்டர்னாகவும் ஸ்டாப் பேமெண்ட் ஆகிடுச்சு. அவர் கண்டுக்கலை. 2022 வாக்கில் இவன் என்ன பண்ணுறான், ஒரு வழக்கு போடுறான். இந்த மாதிரி செக் மோசடி வழக்கு, அந்த பவுன்ஸ் ஆனதுக்கு, செக் பவுன்ஸ் ஆனதுக்கு இவர் எனக்கு பணம் தரணும், செக்கை கொடுத்து ஏமாற்றிட்டாருன்னு போடுறான். அப்போ தான் மண்டைக்கு உரைக்குது. இன்னும் செக்கு நம்ம கொடுத்து பவுன்ஸ் ஆச்சா, பணத்தை புறம் கொடுத்து முடிச்சாச்சா, இப்போதுக்கு செக் மோசடி வழக்கு போட்டிருக்கான் அப்படின்னு போனால் என்ன செக்குடா இந்த செக்குன்னு சொல்லி அவர் பேங்க்கில் போயிட்டு கேட்குறாரு. செக் வாங்கி பார்த்தா செக்கில் அந்த குறிப்பிட்ட 2019 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி டெபாசிட் பண்ண செக்கு, இவருடைய செக் லீஃப் புக்கில் இருந்து இவருக்கு தெரியாமலே காரை திறந்து எடுத்துகிட்டு போனால அந்த செக்கை டெபாசிட் பண்ணியிருக்கான். அதுவும் கடைசி செக்கு. மற்ற செக் லீஃப்லாம் இவர்கிட்ட இருக்குது. செக் புக்கில் கடைசி செக் லீஃப் மட்டும் கிழிக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன பெரிய குடும்பம்னா, அதுக்கு சரியாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செக்கை டெபாசிட் பண்ணியிருக்கான். அந்த செக்கு எந்த செக்குன்னா, அது 2009 செக்கு. அதாவது 2019 இந்த செக்கை, இந்த புது செக்கை டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜூன் மாதத்தில் இவங்க ஒரு செக்கை டெபாசிட் பண்ணுறான். அந்த செக் என்னென்னா 2009 வாங்கின செக்கு. அதில் அது 2013க்கு முன்னாடி பிரிண்ட் செய்யப்பட்ட, அது 2009 செக்கு தானே. அது 2009, 13, 14 காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமான பேங்க் முழுக்க ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் அப்படி, சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வங்கியிலுடைய காசோலையை வங்கிக்கு போகாமலேயே அந்த குறியீடை வைத்து அதோட ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பிச்சாலே அந்த செக் வந்து பண பரிவர்த்தனை செய்ய முடியும். அது வங்கிக்கும் ஈஸி டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி வந்து செக்கை கொண்டு போய் அந்த பேங்க்கில் கொண்டு போடணும். இப்போ அப்படிலாம் தேவை கிடையாது. அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சாலே போதும். இது வங்கி டு வங்கி, பேங்க் டு பேங்க்கான ட்ரான்ஸ்ஃபர், இம்மிடியேட்டாக வந்து பேமெண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்காக வங்கிகளுடைய அந்த பண பரிவர்த்தனையை எளிமைப்படுத்துறதுக்காக ரிசர்வ் வங்கி கொண்டு வந்து ஒரு சிஸ்டம் சிடிஎஸ் சிஸ்டம். இந்த சிடிஎஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நம்ம புது செக்கை எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஒரு வரைபடம் மாதிரி இப்படி இருக்கும். பழைய செக்கில் அது இருக்காது, அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன ஒரு வரைபடம் மாதிரி, ஒரு ரேகை மாதிரி போகும், ஒரு குறியீடு மாதிரி போகும். ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி குறியீடு இருக்கும். இந்த ஏற்கனவே போட்ட செக் இருக்கு இல்லையா, அந்த செக்கில் அது இல்லை. அது இல்லைனாலே பேங்கே ஆட்டோமேட்டிக்காக இது பழைய செக்கு, இதை வந்து நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறான். ரிஜெக்ட் பண்ணதுனால தான் இவன் புது செக்கை திருடவே வரான். ஸோ பழைய செக்கை வச்சு செக் பவுன்ஸ் மோசடி போடலான்னு முயற்சி பண்ணியிருக்கான். அது பேங்கே ரிஜெக்ட் பண்ணனால இவன் வம்படியாக செப்டம்பர் 3ஆம் தேதி இவரை பார்த்து சந்தித்து வர வச்சு இவன் ஒரு செக்கை எடுத்துகிட்டு போய் செக் மோசடி புகார் கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஏன்னா இவரால் ஏமாற்றப்பட்ட ஒருத்தனுக்கு இவர் கூட நின்றுருக்காரு. இவர் பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சாரு. பணத்துக்காக இவன் வந்து இவரை செக் பவுன்ஸ் போட்டு போசலை, இவரை பழி தீர்க்கணும், வெஞ்சன்ஸ், வன்மம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் தான் வசமாக மாட்டிக்கிட்டான். அதாவது மோசடி குமார் வந்து எல்லா திருடனும் எல்லா நேரமும் சரியாக இருக்க மாட்டான். யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. மோசடி குமார் சறுக்குன இடம் எந்த இடம்னா இந்த செக்கை களவாண்ட இடம். செக்கை களவாண்டு போனால் அது எம்டி செக்கு, சைன் இல்லை. சார் சைன் போட்டிருக்காரு. இவனே சைனை போட்டு, யார் இவனும் அவருடைய மகள் பவிகா ஜெயின், அவர் 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க. இந்த பவிகா ஜெயினும் இவனும் சேர்ந்து இந்த செக்கில் வந்து இவருடைய சைனை, ரங்கநாதனுடைய கையொப்பத்தை சிக்னேச்சரை போட்டிருக்காங்க. போட்டு தான் செக்கை போட்டிருக்காங்க. ஏன்னா செக் வெறும் எம்டி செக்கை சைன் பண்ணி வச்சுக்க போகிறாரு, சைன் இருக்காது. அப்போ சைன் போடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, மும்பையில் கூடிய ஒரு ப்ரைவேட் ஏஜென்சிக்கு இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க செக் பவுன்ஸ் கேஸ். இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, என்னுடைய செக் லீஃபை திருடி என்னுடைய கையெழுத்தை போலியாக போட்டு என்ன இந்த மாதிரி ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி முதல் முறையாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது பணத்தெல்லாம் ஏமாற்றும் போது கூட விட்டாப்புல,
இதுக்கு மேலே இவனை விட்டோம்னா நம்மளை வந்து மொத்தமாக அழிச்சிருவானோடனே இவர் வந்து காவல்துறை உதவி நாடி நீதிமன்றத்துக்கு வழக்க போகுது. இவர் போய் மும்பையில் ஒரு தனியார் ஏஜென்சியை பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கையெழுத்து என்னுடைய கையெழுத்தில் இந்த கையெழுத்து போலியானது என்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வர்றாரு. அதுக்கு செலவு பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இது நம்மளுடைய பார்வையாளர்கள், இந்த கடன் வாங்கக்கூடிய ஆட்கள், செக்கை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. இந்த கையெழுத்து பாருங்கள், இது வந்து ரெங்கநாதனுடைய ஒரிஜினல் கையெழுத்து. இப்போ இந்த ஒரிஜினல் கையெழுத்தை பொறுத்தவரை இப்போ நம்ம கையெழுத்து எப்படி தொடங்குவோம், ஏதோ ஒரு புள்ளியிலேருந்து தொடங்குவோம், ஏதோ இப்படி தான் தொடங்குவோம் வச்சுக்கோங்க. இந்த தொடங்குற இடம் ஷார்ப்பாக இருக்குது, இப்படி தொடங்கி அப்படி ஷார்ப்பாக வருது. ரெங்கநாதன் ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு. இவன் போலியாக போட்ட கையெழுத்தில் இந்த கையெழுத்து தொடங்குற இடம் மொத்தமாக இருக்குது. ஏன்னா இது கையெழுத்து, இது வரைஞ்சது, வரைஞ்சிருக்காங்க. இந்த தலை இந்த உடலோடு இணைய போகிறதுங்கிற மாதிரி அப்படி குண்டா இங்கே பாருங்க. இவர் இப்போ வந்து நான் எண் போட்டிருக்காரா, இந்த எண் அப்படியே போகுது. இங்கேருந்து NW மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ அழகாக தெரியுது ஒரு போலி கையெழுத்து அப்படின்னு. இதை வந்து உறுதிப்படுத்தி சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. மும்பையை சார்ந்த ஒரு டயோகிராமட்டிக் ப்ரெசன்டேஷன் ரிப்போர்ட் ஃபார் ரெங்கநாதன் செக்ஷன் 4 அப்படின்னு ஒரு ஏதோ நிறுவனம், ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி, அதில் போட்டு வாங்கிறாரு. இது ஃபேக் அப்படின்னு. சரி, இது வந்து ப்ரைவேட் ஏஜென்சி. இதோட வந்து நிற்கல, தமிழ்நாடு ஃபாரன்சிக் லேப், தடவியல் துறை, அவங்க இந்த சிக்னேச்சரை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அவங்க வந்து ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புகிறாங்க. அதில் இது ரெங்கநாதனுடைய கையெழுத்து இல்லை, இது போலியான கையெழுத்து என்பது மும்பையில் இருக்கக்கூடிய தடவியல் ஒரு தனியாரிடம் சொன்னதையே தமிழக அரசினுடைய தடவியல் துறையும் ஒத்துக்கொள்கிறது மீன்ஸ் இவங்களும் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. உறுதிப்படுத்தின பிறகு மோசடி குமார் மோசடியாக இந்த கையெழுத்தை போட்டுருக்க. நான் ஏன் மோசடி குமார்ங்கிற பேரை வச்சோம் அப்படின்னா, ஏன்னா இவன் மோசடி பண்ணுறவன். செக் மோசடி மற்றும் செக்கை எடுத்து போலியான கையெழுத்தை போட்டு அந்த செக்கையே கொண்டு டெபாசிட் பண்ணி இந்த மாதிரி செக்கி மோசடி பண்ண பார்த்தாருன்னு சொல்லி இவர் மேலே வழக்கையும் கூட பார்த்துருக்கான். செக் மோசடி வழக்கு பார்த்துருக்கான். கொடுத்த பணத்தை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக பணத்தை வாங்கிட்டான். அவருடைய தொழிலையே நாசமாக்கிட்டான். 2 இடம் வாழ்க்கையில் உருப்படியாக வாங்கி வைத்த குரம்போட்ட இடம் 5 கிரவுண்டு, இன்றைக்கி அது பல 100 கோடி மதிப்பு. அவருடைய சொந்த ஊரில் கூடிய 18 ஏக்கர், இன்றைக்கி ஒரு ஏக்கர் அது 3 கோடிக்கு மேலே போகுது. ஒரு ஏக்கர் 3 கோடினா கிட்டத்தட்ட அது 45-50 கோடிக்கு மேலே இன்றைக்கி மதிப்பு. அன்றைக்கி ஒரு 7 கோடிக்கு விற்றுருக்காரு, இன்றைக்கி 50 கோடி மதிப்பு. பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடமும் போச்சு, ஊரிலுடைய இடமும் போச்சு, இந்த இடமும் போய், தொழிலும் போய் 15 வருஷம் அலைஞ்சி எல்லாம் முடித்த பிறகும் ஜெயிலையும் தூக்கி வைக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ண பிறகு தான் அவன் மேலே புகாரை கொடுத்து இப்படியெல்லாம் அலைஞ்சி ஆதாரங்களை சேகரித்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறார். நீதிமன்றம் உடனடியாக இதை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இப்போ ட்ரையலுக்கு எடுத்து இந்த வழக்கு முடிகிற தருவாயில் இருக்கிறது. அதாவது ஒருவருடைய வாழ்க்கையவே ஒருத்தன் மொத்தமாக அழித்து முடிச்சுக்கிறான். அவனுக்கு ஆதரவாக இந்த சவுக்கு சங்கர் வீடியோ போடுறான்னா இவன் எவ்வளோ பெரிய மோசடி பண்ணனா இருப்பான். சரி, இப்போ இந்த ரங்கநாதன் மேலே மோசடி குமார் ஒரு புகார் கொடுத்தார்ல, அது என்னாச்சு? இல்லை, அதுதான் மிக முக்கியமானது இந்த வழக்கில். இந்த மோசடி குமார் இன்னொரு மோசடியும் பண்ணியிருக்கான். அதாவது இவன் மேலே ஒரு புகார் கொடுக்குறாருன்னா இந்த புகார் வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. அந்த அதாவது ரங்கநாதன் மேலே மோசடி குமார் கொடுத்த புகார் நீதிமன்றத்துக்கு வருது. அதில் நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரித்து முடிச்சு அதில் தான் அந்த தடவியல் சோதனை எல்லாம் போகிறது. அதில் தான் அது என்ன சொல்கிறார், கடன் தொகை எவ்வளவு என்பதை ரெங்கநாதன் அதாவது மோசடி குமார் நிரூபிக்க தவறிட்டார். இன்னொன்று சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன மோசடி குமாருக்கு எங்கேருந்து கொடுத்தீங்க அதை நீங்கள் நிரூபிக்க தவறிட்டீங்க. இன்னொன்று தடவியல் சோதனையில் இவருடைய செக்காக கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அது போலியானது நிரூபிக்கப்பட்டிருக்குது. இன்னொன்று அதுக்கப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட் கொண்டு போடுறாப்புல. செக்கை போட்டது மட்டும் இன்னொரு டாக்குமெண்ட் என்னன்னா, அது ஒரு உறுதிமொழி பத்திரம். அதாவது நான் இந்த செக்கை உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு உரிமம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு. அந்த அக்னாலஜ்மெண்ட்டை கொடுத்தாருங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் ஒரு சைன் இருக்குது, அதுவும் மிஸ்மேட்ச் மறுபடியும் வரைஞ்சிருக்கிறேன் இதில். ஸோ இது வந்து முழுக்க ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸ் அப்படிங்கிறதுனால மோசடி குமார் வந்து ரெங்கநாதன் மேலே கொடுத்த வழக்கில் விடுதலை ஏறுறாரு. ஆனால் ரெங்கநாதன் மோசடி குமார் மேலே கொடுத்த வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கு வலுவாக மாறுது. அந்த வழக்கு இப்போ ட்ரையலுக்கு ஏற்றி கிட்டத்தட்ட அது முடியும் தருவாயில் இருக்குது. நம்ம வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற காவல்துறை உண்மையிலேயே இந்த சிசிபி பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவாக இருக்கட்டும், இந்த கந்து வட்டிக்கென்று தடுப்பு பிரிவுகள் இருக்காங்க, இவங்க எல்லாம் நேர்மையான அதிகாரிகள் அப்படின்னு இன்றைக்கு பேசப்படுது. இப்போ இந்த நேர்மையான அதிகாரிகள் இருக்கிற பொழுது, இப்போ கடந்த கால ஆட்சியில் நேர்மையற்ற அதிகாரிகள் இருந்தாங்க, இல்லை அந்த அதிகாரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டாங்க, இல்லை மோசடி குமார் வந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தினார், ஏதோ ஒன்றில் தப்பிச்சார். ஆனால் இன்றைக்கு துணிந்து விக்டிம்ஸ்
பாதிக்கப்பட்டவங்க துணிந்து பொதுவெளியில் பேச வந்திருக்காங்க. பொதுவெளியில் தன் முகத்தை காட்டவே பல பேர் பயப்படுறாங்க. இப்போ இந்த ரெங்கநாதன் அவருடைய தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக சாட்டையில் பேசிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக தேடினான்னு சொல்லுவார். 10 நாள் தேடி தான் நான் அந்த தகவலை உங்கள்கிட்ட கொடுத்து ஒப்படைக்கிறேன், என்னுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். நீங்கள் எடுத்து பேசுகிற சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய டானு. சென்னையில் குறிப்பாக சவுத்தில் இல்லை வந்து நான் ஒட்டுமொத்தமான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 100 ஃபினான்சியரில் முதன்மையானவன் மோசடி குமார். சாதாரண ஆள் கிடையாது. மோசடி குமார் மூலிமா நமக்கும் பல அழுத்தங்கள் வந்துச்சு, வெவ்வேறு வழியில் வந்துச்சு. எந்த அழுத்தத்துக்கு நம்ம ஆட்பட போகிறது கிடையாது. அதுக்கு அதில் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறனால தான் நாம் இதை வந்து வெளிக்கொண்டு வரோம். சவுக்கு சங்கர் என்கிற ஒரு நபர் ஒருவனை ஆதரித்து பேசுகிறார் என்றால் அவன் 100 விழுக்காடு அயோக்கியனாக இருப்பான் என்பதற்கு இது இன்னொரு சான்று. அடுத்ததாக அந்த தொகுதி மறுவரையறை அது தொடர்பாக இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எம்பிக்களோட கூட்டத்தை கூட்டினார். இதில் வந்து பெரும்பான்மையான எம்பிக்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணிச்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் கடந்த 2 ஆண்டு காலமாகவே இந்தியா முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இது பெரிய இஷ்யூவாக பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. காரணம்னா மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் இந்த தொகுதியில் வந்து மறுவரை செய்யப்படுது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 21 கோடி மக்கள் தொகை, வட மாநிலங்கள் எல்லாமே 15 கோடி 16 கோடி 20 கோடியை ஒவ்வொரு மாநிலங்களும் வைத்திருக்கிறது. மகாராஷ்டிரா நம்மளை விட அதிகமான மக்கள் தொகை வைத்திருக்குது. அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது அந்த மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதியில் வர வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணணும் அப்படின்னா வட மாநிலங்கள் ஒன்று கூடினாலே, வட மாநில எம்பிக்கள் ஒன்று கூடினாலே போதுமானது. குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு எதிரான ஒரு சட்டமோ, ஒரு கனிமவளம் சம்பந்தமோ, இல்லை ஒரு விவசாயம் சம்பந்தமோ, இல்லை எது சம்பந்தமான ஒரு சட்டம், ஒரு மீனவ சம்பந்தமான சட்டமோ பாஸ் பண்ணணும் அப்படின்னா பெரும்பான்மை தான் அங்கே முக்கியம். சட்டசபை பாராளுமன்றத்தை பொறுத்தவரை சட்டசபையோ பார்லமெண்டமோ அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுது, பெரும்பான்மை தான். பெரும்பான்மை தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் அவங்க பெரும்பான்மையாக ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 850க்கு மேலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரலாம். இப்போ கிட்டத்தட்ட 547 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுலேருந்து டபுளாக கூட மாறுறது, 1000 கூட மாறினா ஒரு 1200 பேர் உட்காரக்கூடிய பாராளுமன்றத்தை கட்டியாச்சு. அதாவது உறுப்பினர்கள் இருப்பாங்க, உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றம் கட்டுவான். இவன் சேரை உருவாக்கிட்டான், உட்காரத்துக்கு ஆள் தட்டிக்கிட்டு இருக்கான். எங்கள் சேர் இருக்குங்க, உட்கார ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி 1000 இருக்கைகளுக்கு மேலான பாராளுமன்றத்தை புதிதாக கட்டி முடிச்சாச்சு. அதனால் இந்த இருக்கைகள் இருக்கிறது, உட்காரதுக்கு ஆள் தேவை. அதனால் டீலிமிட்டேஷனை போட்டு நான் அதிகப்படுத்துவேன். இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறதுல பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதற்காக நாங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம். இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு, அந்த கட்சி தலைவர் வேறையா? இப்போ அந்த கட்சி தலைவர்களை கூட்டு பேசுவது சரியானதா, இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டு பேசுவது சரியானதா? காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அனைத்து கட்சியும் அழுத்தம் கொடுத்து ஒரு தீர்மானத்தை போட்டு கர்நாடக அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் நாம் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய இடத்திற்கு வேண்டிய எல்லா கட்சிகளும் சொல்லுது. குறிப்பாக திமுக அதிமுக தொடங்கி இங்கே புதிய தலைமை ஐயா கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், நாம் தமிழ் தலைமை சீமானவர்களாக இருக்கட்டும், வேல்முருகனாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரல் கொடுக்குறாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் எல்லோரும் வர தயாராக இருக்கிறோம் என்பது பொதுவான இது. ஏன் கூட்டலை? எதிர்த்து தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிற கர்நாடகா காங்கிரஸ் பாஜக டெட் எகென்ஸ்ட்டு சேர்ந்து நின்று அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. ஆனால் காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத தமிழக அரசு டீலிமிட்டேஷன் கூட்டுது. இது பேர் என்னது? டைவர்ட் பாலிடிக்ஸு. டீலிமிட்டேஷனை எதிர்க்கணும் தான். ஏன்னா நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம குறைவாக இருக்கிறோம். நாம் இருவர் நமக்கு இருவர், இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு இதுக்கு மற்றொருவர் அப்படின்னு சொல்லி இங்கே மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டான். அவன் மக்கள் தொகையை அவன் அதிகப்படுத்தி வச்சுக்கிறான். இப்போ நாம் அரசு சொன்னதை கேட்டு நடந்து கொண்டதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு தொகுதிகள் குறைவதற்கோ இல்லை வந்து மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும்போது நமக்கு வந்து அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று குறைஞ்சி போயிடும், இல்லை இதுவே இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 தான் நடக்கும். அதிகமாக இருக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது. அப்படியே அதிகமானாலும் கூட அவங்களோட ஒப்பிடும்போது நமக்கு வந்து 30-40 விழுக்காடு தொகுதி குறைவாக இருக்கும். இது நம்மளுடைய உரிமைகளே வந்து பேச முடியாத இடத்துக்கு தள்ளப்படுவோம். நம்ம பாராளுமன்றத்தில் இருந்து ஒன்று தான், இல்லாமல் இருந்து ஒன்று தான். இன்னொன்று, இப்போ இன்றைக்கி ஒரு 20 பேரோ 25 பேரோ 30 பேரோ இங்கே இருக்க போய் கொஞ்சமான ஒரு சின்ன இது இருக்குது. இப்போ அப்படி இல்லை, நம்மளுடைய தேவை இல்லை, இவங்களுடைய எதிர்குரல் சார் பாராளுமன்றத்தை ஒழிச்சாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னா அவன் 600 பேரை வச்சுருக்கிறான். நீங்கள் 400 பேரே வச்சுக்கோங்க, அவனால் தான் அதிகமாக இருப்பான். 400 வாய்ப்பு இல்லை. இப்போ அங்கே ஒரு 50, கர்நாடகா 50, கேரளா 50, ஆந்திர மொத்தமே சார் 200 கூட வராது. 800 பேர் அவன் ஆள், 200 பேர் இவங்க ஆள். தென் மாநிலமாக சேர்த்து சொல்கிறேன். தென் மாநிலம் சேர்த்தாலே 200, அங்கே மொத்தமாக 800 இருக்குது. அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
காங்கிரஸ் மொத்தமாக கூட 100க்கு மேலே வராது. காங்கிரஸ் வர வாய்ப்பு இல்லை இந்தியாவில். அப்போ பெரும்பான்மையாக பிஜேபி நிற்கும், இல்லை பெரும்பான்மையாக வட மாநிலத்துக்காரங்க நிற்பாங்க. அப்படியே அங்குள்ள காங்கிரஸே நல்லது வட மாநிலமாக தான் நிற்கும். அது தென் மாநில உரிமை பேசாது. அது எல்லாம் சரிதான். அப்போ அந்த உரிமைக்காக போராடுவதும் டீலிமிட்டேஷனுக்காக கூட்டம் போடுவதும் சரிதான். நீங்கள் எம்பிக்களை ஏன் கூப்பிடுறீங்க? சரி, எம்பிக்களை எல்லாரும் வந்துடுவாங்களா? பெரும்பான்மை எம்பிக்கள் காங்கிரஸ் திமுக இருக்காங்க. ராஜ்யசபா எம்பிக்களும் அவங்ககிட்ட தான் இருக்காங்க. அதிமுக இருக்காங்க. 2 கட்சியும் புறக்கணிச்சிருச்சு. அதிமுக திமுக புறக்கணிக்க, அந்த பக்கம் தேமுதிக புறக்கணிச்சிச்சு, பாமக புறக்கணிச்சிருச்சு. வேறு யாரை வச்சு நீங்கள் நடத்த போகிறீங்க? ஒரு 15 பேர் இருக்காங்க மொத்தமாக. இந்த ராஜ்யசபா எம்பியில் சேர்த்தா ஒரு 20 பேர், வைகோ எல்லாம் சேர்த்து வச்சுட்டு 20 பேர் இருக்காங்க. இதுதான் அனைத்து கட்சி கூட்ட லட்சணமா? இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய ராஜ்யசபா எம்பிக்களும் முக்கியமான பார்லமெண்ட் உறுப்பினர்களும் புறக்கணித்து விட்டார்கள் என்றால் இது எவ்வளவு மோசமாக இது இருப்படும். ஆனால் காவிரிக்கு போட்டிங்கன்னா எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் ஒருமித்த குரலோடு நின்னாங்க அப்படிங்கிறது செய்தியாக மாறணுமா? தாவேக அரசு கூட்டிய கூட்டத்திலேயே பாதிக்கு மேலே பார்லமெண்ட் உறுப்பினர்கள் போகலை, எம்பிக்கள் போகலை அப்படிங்கிற செய்தியாக வரணுமா? அப்போ தமிழ்நாட்டில் ஒற்றுமை இல்லை, தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிற செய்தி தானே போகும். அப்போ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அழைத்து பேசி இந்த கூட்டத்தை கூட்டுறோம், நீங்கள் வாங்க கூப்பிடுங்க எல்லாத்தையும். அப்போ இன்னும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா அங்கே நாம் தமிழ் கட்சியை கூட்டாகணும், அங்கே எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டாகணும், அங்கே வேல்முருகனை கூப்பிட்டாகணும், அங்கே மற்ற கட்சிகளில் கூப்பிட்டாகணும். இவங்களெல்லாம் 1 to 1 பேசுவதற்கோ இவங்களெல்லாம் அங்கீகரிப்பதற்கோ நான் தயாராக இல்லை. நான் பெரிய ஆள், ஈகோ தன்னுடைய தனிப்பட்ட ஈகோவை தவிர இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திற்கு வேறு எந்த விதமான காரணமும் கிடையாது. மற்றவங்கெல்லாம் கூப்பிடாம எம்எல்ஏ எம்பி அவங்க சொல்கிறாங்களா அவங்களுடைய ஆட்கள், வெங்காட்டினா இருக்கட்டும், விஜய பாலாஜியாக இருக்கட்டும், நாங்கள் எம்பி கிட்ட தான் பேசுவோம், எம்எல்ஏ கிட்ட தான் பேசுவோம், நாங்கள் சாதாரண ஆள்கிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மென்டாலிட்டி தான் திமுகவுக்கு தாவேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறதும் அதே மாதிரி மென்டாலிட்டி தான். அதே போல் தான் நான் எம்பிக்கிட்ட தான் பேசுவேன், நான் எம்எல்ஏ கிட்ட தான் பேசுவேன். அதிகாரத்தில் இருக்கிறத மட்டும் தான் பேசுவாராம். நீங்கள் என்ன பிறக்கும் போதே அதிகாரத்தை வந்துட்டீங்களா? இந்த அதிகாரம் கொஞ்சம் நிலையாகவே இருந்த போதா? இன்னைக்கு தமிழ்நாடுடைய அனைத்து கட்சிகளும் இணைத்து முதல்ல காவிரிக்கு போராடி மேகதாட்டில் அணை கட்டாமல் தடுப்பது தான் தலையாய பிரச்சனை, அது உயிர் பிரச்சனை. இது இன்னும் சட்டமாக நிறைவேற்றப்படலை. சட்டமாக நிறைவேற்றுவது சட்ட போராட்டம் நடத்தலாம், நீதிமன்றத்தில் வாய்ப்பு இருக்குது. அது அப்படி கிடையாது. இன்றைக்கி முதல்ல தடுத்தாகணும். அதை தான் கேட்டாங்க எல்லா கட்சிகளும். மேகதாது தொடர்பாக தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கேட்டாங்க. ஆனால் இவர் தேவையில்லாமல் இப்போ அங்கே டீலிமிட்டேஷனுக்காக போகிறாரு. அதுதான் இது ஒரு டைவர்ட் பாலிடிக்ஸு. இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணுவோம், நாங்கள் இதுக்கு போராடுவோம், லீகலாக போவோம் அப்படின்னு காட்டக்கூடிய தன்னுடைய ஈகோவுக்காக நடத்தக்கூடியது இது. அது ஒரு தோல்வியில் தான் அது முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து இப்போ காங்கிரஸ் நடைபயணம் போகிறாங்களாம் தமிழ்நாடு முழுக்க, மாவட்ட தலைநகரங்களில் எல்லாத்துலேயுமே. செத்துப்போன காங்கிரஸை கொஞ்சம் கிளவிடலான்னு பார்க்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக இப்போ பழனி நில மோசடி வழக்கில் கைதாயிருந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் இன்றைக்கி இறந்துட்டார், சிறையிலேயே மரணம் அடைஞ்சிருக்காருங்கிற ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் நெஞ்சு வலி காரணமாக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படி 2 செய்தி வந்திருக்கு பழனி. ஒரு கோ இன்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். வழக்கறிஞர் அன்வர்தீன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கலாம். அதே போல் சார் பதிவாளருக்கு இவர் உடல்நலக்குறைவால் இறந்த அதே நேரத்தில் அவருக்கு ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் ஐசியூவில் இணைஞ்சிருக்கலாம். புரியுது உங்களுக்கு? இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஒரு இன்சிடெண்ட்டாக நடக்கலாம். நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் பழனி கோயில் விவகாரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் விற்கப்படுது. இன்சிடெண்ட்டாக அந்த அதிகாரி அன்றைக்கி லீவு போட்டு போலையா? அப்படி இன்சிடெண்ட்டாக கொடைக்கானல் இருந்த அதிகாரி ஜஸ்டின் மணிகண்டன் வரலையா? இப்போ பக்கத்தில் எத்தனையோ சார் பதிவாளர்கள் இருந்தோம், 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தொழில் இருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய கொடைக்கானல் சார் பதிவாளர் இங்கே டியூட்டி பார்த்து அவர் டியூட்டி பார்க்குற நேரத்தில் இன்சிடெண்ட்டாக 100 கோடி லேண்டு பதிவாகலையா? அப்படி இன்சிடெண்ட்டாக நடக்கும்போது இதுவும் இன்சிடெண்ட்டாக நடந்திருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு வழக்கில் ஒரு புகார் எழுந்து அந்த புகாரில் உண்மைத்தன்மை இருக்கும்போது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரம் போட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இது தவறு, கண்டிக்கத்தக்கது இல்லையா? அப்போது ஜஸ்டின் மணிகண்டன் மீது வழக்கும் பதிவு பண்ணியாச்சு. ஆனால் வழக்கு பண்ணி 25 நாள் கழிச்சு, பொறுமை ரொம்ப மெதுவாக போங்க. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டின் மணிகண்டனை கைது பண்ணுறதுக்காக காவல்துறை காரில் போயிருந்தால் சீக்கிரம் போயிருக்கலாம், பைக்கில் போயிருக்கலாம், சைக்கிளில் போயிருந்தால் கூட. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் டயர் வண்டி இருக்குது பாருங்கள், டயர் வண்டியில் போயிருக்காங்க, தட்டிகிட்டே ஓடி டயர் வண்டியில் போய் இப்படி போட்டு போயிட்டு அதனால தான் இத்தனை நாள் ஆயிருக்கு.
இல்லை வர்ற காவல்துறை வந்து கைது பண்ண வர்ற வழியில் வண்டி பஞ்சர் ஆகிருக்கணும். அந்த ஊரில் இருக்கிற பஞ்சர் கடைக்காரனுக்கு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனைக்கு போயிருக்கணும். அவர் லீவ் அவர் என்னைக்கு வராரோ பஞ்சர் கடை திறக்க வரைக்கும் பஞ்சர் கடை வாசலில் நின்று பஞ்சரை பார்த்துட்டு போயிருக்கலாம். அப்படின்னா தான் இவ்வளவு தாமதமாகும். அப்புறம் ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டுக்கு ரெய்டு போகிறாங்க 4 நாள் கழிச்சு. அந்த 4 நாள் கழிச்சு ஏன் ரெய்டு போனாங்க தெரியுமா உங்களுக்கு? தப்பாலாம் பேசிடக்கூடாது. பத்திரப்பதிவுத்துறையும் அறநிலைத்துறையும் ரெண்டும் சம்மந்தப்பட்டிருக்கு, 2 துறை சம்மந்தப்பட்டிருக்கு. தப்பாலாம் நீங்கள் வந்து பேசிடக்கூடாது. உடனே வந்து நீதிமன்ற அவமதிப்பு போயிடுவாங்க, இல்லைனா வந்து இது போயிடுவாங்க, மானஸ்ட் வழக்கு போட்டுருவாங்க, உங்கள் மேலே வந்து அவதூறு வழக்கு போட்டுருவாங்க, உங்களை தூக்கிடுவாங்க, அடுத்து நீங்கள் தான் அப்படின்ட்டுருவாங்க. அந்த 4 நாள் 5 நாளுக்கு கூட ஏதாவது ஆயிருக்கலாம். உடம்பு காவல்துறைக்கு வந்து வண்டி பஞ்சர் ஆயிருக்கலாம். இல்லை அவங்க காவல்துறை அதிகாரி குளிக்கிற இடத்துல வீட்டில் தண்ணி வராமல் போயிருக்கலாம், தண்ணி வரதுனே அவங்க காத்திருந்துருக்கலாம். ட்ரெஸ்ஸு அயன் பண்ண கொடுத்த இடத்துல லாண்ட்ரி வந்து ட்ரெஸ்ஸு புகஞ்சிருக்கலாம், அடுத்த ட்ரெஸ் எடுத்து தைக்கிற வரைக்கும் அவங்க காத்திருந்துருக்கலாம். அப்படி பல்வேறு இன்சிடென்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் பேச முடியும். ஸோ அதனால் பொறுமையாக மெல்லமாக ரெய்டுக்கு போனாங்க, பொறுமையாக மெல்லமாக அவரை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அந்த வழக்கறிஞர் அன்வர்தீனும் இவரையும் சிறைப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட நடந்த சம்பவம் நடந்து 20 நாள் ஆச்சு. 2 பேரும் ஒரே நாளில் ஒருத்தர் இறந்து போகிறாரு, ஒருத்தர் ஐசியூக்கு போகிறாரு. இது யாருக்கு தெரியும் தெரியுமா? ஏன் இவர் இறந்து போனார், ஏன் இவர் ஐசியூக்கு போனார் அப்படின்னு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும். யார்? 100 கோடி ரூபா லேண்டு 2 கோடிக்கு ஏன் விற்கப்பட்டுச்சு, ஏன் கொடைக்கானலிருந்து இந்த ஜஸ்டின் மணிகண்டன் வரவழைக்கப்பட்டார், ஏன் மற்ற சார் பதிவாளர்களை கூப்பிடலை, இந்த நிலத்தை பதிவு பண்ண சேனா இந்த சேதுபதி இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய கோடீஸ்வரர்கள் தானா, இந்த முருகதாஸ் அப்படிங்கிற அந்த அவரெல்லாம் வந்து உண்மையிலே இந்த இடத்த செட்டிங் பண்ண தான் பார்த்தாங்களா, இதில் யார் யாருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு தெரியும். நான் அடித்து சொல்லுவேன். யார் எல்லாம் தெரிஞ்சவர்? எங்கள் அப்பா முருகனுக்கு தான். மேலே இருந்து பார்க்குறாரு, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் பார்த்துக்குவான். அடுத்ததாக இந்த வேளாண் துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு திட்டம் ஒன்று சொல்லிக்கிறார். அதாவது வாழைக்கு முட்டு கொடுக்கும் திட்டம், அதை நாங்கள் வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதாவது தமிழக அரசு இந்த வாழைக்கு முட்டு கொடுக்கும் திட்டத்துக்கு வந்து 6 கோடி 25 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 6 கோடி 25 ரூபாயை வச்சு தமிழ்நாட்டில் எத்தனை ஏக்கர் வாழைகளுக்கு முட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லணும்ல. தோராயமாக தமிழ்நாட்டில் 1 கோடியே 13 லட்சம் ஹெக்டேர் வாழைகள் வந்து பயிரிடப்பட்டிருக்கு. ஏக்கராக வச்சிருந்தோம்னா ஒரு 2.25 லட்சம் ஏக்கர்னு வச்சுக்கோங்க. 1 ஏக்கருக்கு சவுக்கு குச்சியை வச்சு முட்டு கொடுத்தோம். இது காலகாலமாக கொடுக்குறாங்க. காற்று காலங்களில் வாழை சரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வாழை கொலையோடு சேர்த்து ஒரு முட்டு கொடுத்துப்போம். நாங்களாம் வாழைக்கு சவுக்கு குச்சி கட்டுறதுக்கு போயிருக்கோம், வேலைக்கு போயிருக்கோம். அப்போது நீங்கள் அம்பை பகுதிகளில் எங்கள் ஊர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கருங்குளத்தெல்லாம் நீங்கள் வாழைக்கு குச்சி கட்டியிருப்பாங்க, காற்று காலத்தை சரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி. போன ஆண்டு வந்து இந்த அம்பாசுத்திரம் பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாழைகள் வந்து இது போல் சவுக்கு குச்சி கட்டாமல் கீழே விழுந்துருச்சு. எல்லா வாழைகளுமே அழிஞ்சு போச்சு. அது கொலை காய்ச்சி அறுவடைக்கு தயாராக இருந்த, வெட்ட தயாராக இருந்த சமயத்தில் விழுந்து போச்சு. அதுக்கு மானியமாக ஒரு வாழைத்தாரை நாங்கள் 100 ரூபா 150 ரூபாய் விற்கிறோம், மானியமாக 40 ரூபா கொடு. ரொம்பலாம் கேட்கல, 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாழை விற்கிது, நீ வந்து 40 ரூபா கொடுங்கிறதுக்கு 10 ரூபா தான் தருவோம். அந்த 10 ரூபாயையும் நாங்கள் 4 மாதம் கழித்து தான் தருவோம்னு சொல்லி கடந்த கால அரசு சொல்லிச்சு. அது இன்னும் போய் சேர்ந்துருக்கான்னு தெரியல. இப்போது அந்த மானியத்தை அந்த மக்களுக்கு முறையாக கொடுப்பது தான் அரசு தேவை. இப்போ காற்று காலங்களில் வாழை விழுந்துடக்கூடாது என்று அக்கறையோடு முட்டு கொடுப்பதற்கு நீங்கள் தொகை ஒதுக்குறீங்கள. 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஏக்கர் வாழை பயிரிடப்படுது. அதுக்கு நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா ஒரு ஏக்கர் வச்சா கூட 2,835 கோடி ரூபா இதுக்கு தேவைப்படுது. 6 கோடி 25 லட்ச ரூபாய் வச்சு என்ன செய்வீங்க? எத்தனை ஏக்கருக்கு பண்ணுவீங்க? இப்போ யாரை ஏமாத்த இந்த திட்டம்? இதை மட்டும் கிடையாது, இது ஒரு பக்கம். அப்படின்னா இது ஒரு பக்கம் 2,835 கோடி ரூபா தேவைப்படுது. மினிமம் 2,000 கோடி தேவைப்படுது. வெறும் 6 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது யாருக்கு கொடுப்பாங்க, எந்த ஊருக்கு கொடுப்பாங்க, எந்த மாவட்டத்துக்கு கொடுப்பாங்க, எதுவும் கிடையாது. கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிபியில் போட்டு எடுத்தாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் கனிம வளத்தில், அதை கவனிச்சிங்களா? பட்ஜெட்டில் யாருமே பெருசாக அதை கவனிக்கவே இல்லை, அந்த சப்ஜெக்ட்லேயே போகல. நேற்று சட்டசபையிலையும் பொங்குன்னு பொங்குனாங்களே ஒழிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி கனிம வளத்தை நோக்கி ஒரு கேள்வி கேட்கல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சு பேசுகிறாரு. இல்லை இனிமேல் தான் அதை கேட்பாங்களான்னு தெரியல. அடுத்தடுத்து வாதங்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. இது 2 பட்ஜெட் குறித்தான வாதம். 15,000 கோடி ரூபாய் கனிம வளத்தை வைத்து வருமானம் தமிழக அரசு கொண்டு வரும்னு சொல்லி பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. 15,000 கோடி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய எல்லா மலையும் நொறுக்கணும்.
மலைகளை தாண்டி இந்த தோரியம் உள்ளிட்ட பல்வேறு தாதுகள் இருக்குது. அதாவது மத்திய அரசு எடுக்காத பல்வேறு தாதுக்கள், இந்த அரியலூர் பக்கம்லாம் நிறைய தாதுக்கள் இருக்குது, தென் மாவட்டங்கள் பெரிய தாதுக்கள் இருக்குது. இந்த தாதுக்களையும் எடுக்க போகிறாங்களாம். 2026 ஜனவரின்னு நினைக்கிறேன். அப்போ ஆதவர்ஜன் தான் சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டில் மைன்ஸை வந்து ஒழுங்காக நடத்தினாலே நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்னாரு. அதாவது இல்லீகலாக நடக்கல, அதுக்கும் லைசன்ஸ் கொடுத்து லீகலாக நடத்திக்க அப்படின்னு சொல்லி கனிம வளத்தில் 15,000 கோடி சம்பாதிக்க ஒருத்தன் திட்டமிடுறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஆட்சி? இது மொத்தமாக இன்சார்ஜ் யார் எடுத்திருக்காங்கன்னா, இது வந்து பட்ஜெட் யார் கொடுத்த பட்ஜெட்லாம் கிடையாது, விஷ்ணு ரெட்டி கொடுத்த பட்ஜெட்டு. 15,000 கோடி நான் கனிம வளத்தில் மைன்ஸில் சம்பாதிச்சு தர்றேன் போடு. அரசுக்கே 15,000 கோடி எடுக்கிறவனுக்கு எத்தனை கோடி போகும்? எப்போவுமே வந்து நொங்கு திண்டு வரும் குடுவை மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த குடுவையே 15,000 கோடினா நொங்கு எவ்வளோ 10,000 கோடி? இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுத்தா மட்டும் தான் அரசுக்கு வருமானம் கிடைக்கும். அரசே போய் நேரடியாக வந்து கல்குவாரியை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காது. தனியார்ட்ட கொடுத்து அரசு கமிஷன் மட்டும் காசை மட்டும் வாங்க போகுது. லைசன்ஸுக்கான காசு மைன்ஸுக்கு இந்த காசே மட்டும் 15,000 கோடி வருமானம் வரும் என்றால் ஆண்டுக்கு 15,000 கோடி. ஆண்டுக்கு 15,000 கோடினா எத்தனாயிரம் டன்னை வெட்டணும், எத்தனாயிரம் டன் கனிமங்களை எடுக்கணும். அப்போ மொத்த தமிழ்நாட்டையும் நீங்கள் வந்து எல்லா கனிமங்களையும் விற்றா மட்டும்தான் அது நடக்கும். அப்போ மீண்டும் இந்த திமுக அதிமுக செய்தியை விட பல மடங்கு கனிம வள வேட்டை தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. முழுக்க ஆந்திரா கும்பல் அதுக்கு பெரிய தயாராகிடுச்சு. எப்படான்னு காத்திருக்காங்க. இந்த பட்ஜெட் எப்போ முடியும், செப்டம்பர் 2 எப்போ முடியும்னு காத்திருக்காங்க. முடிஞ்ச உடனே கனிம வள வேட்டைக்கு வருவாங்க. ஆனாலும் சொல்கிறோம், ஒரு பிட்டு கனிமத்தை தமிழ்நாட்டிலிருந்து வெட்டி எடுக்க விட முடியாது என்று ஒரு பெருங்கூட்டம் கிளந்து வர தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட செய்தி, அது வேற பக்கம். ஆனால் கனிம வளத்தை வேட்டையாட ஒரு கும்பல் தயாராகிடுச்சு அப்படிங்கிறது முதன்மையான செய்தி. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.